டாலர் ஆதிக்கத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு ட்ரம்ப் 10% வரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு புதிய பொருளாதார அடி விழுந்துள்ளது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்துல டாலர்னா என்ன, பிரிக்ஸ்னா என்ன, எதுக்கு வரி போடுறாங்க, எதுக்காக பிரிக்ஸ் நாடுகள் புதுசா ஒரு கரன்சி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்றேன். உலக நாடுகள் எல்லாம் தன் நாட்டு பொருளை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வர்த்தகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, உங்கள் நாட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து, எங்கள் நாட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு குளறுபடிகள் இருந்தது. இது என்ன பண்ணாங்கன்னா, இந்த எண்ணெய் கிணறுகள் அதிக வளம் இருக்கிற நாட்டுக்கிட்ட அமெரிக்காக்காரன் போய், உனக்கு தேவையான எல்லா வளங்களும் தரேன், நீ எண்ணெய் வளங்களை கோல்டுக்கு இணையாக மாற்றிட்டு இருக்க. கோல்டு மூலியமாக தான் அந்த காலத்தில் உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு வணிகத்தையும், எந்த ஒரு பொருளாதாரத்தையும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும், பர்ச்சஸையும், எந்த ஒரு வரவு செலவையும் கோல்டு வழியாக, தங்கம் வழியாக தான் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணான்னா, நீ தங்கத்துக்கு பதிலாக என் நாட்டு கரன்சியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காக்காரன் ஒரு பிளான் போட்டு அக்ரிமெண்ட் போட்டான். அதே மாதிரி உலக தேவையான பெட்ரோல், டீசல், எண்ணெய் கிணறுகள் அவங்க டாலர் வழியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, கோல்டு விலை கம்மியாகி டாலர் விலை அதிகமாகிடுச்சு. ஓகே, இதுதான் டாலரோட காஸ்ட்டு. இப்போ எல்லா நாடும் டாலர் வழியாகவே எல்லா க்ரூட் ஆயில் முதல் கொண்டு அதாவது கச்சா எண்ணெயை தவிர்த்து மட்டும் இல்லாமல் மற்ற பொருளையும் உலகம் ஒரு 100 வருஷத்தில் எல்லாரும் டாலர் மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆசிய நாடுகள் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. BRICS. பிரேசில், B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த பிரிக்ஸ் நாடுகள் நம்மளுக்குன்னு தனியாக கரன்சி வச்சுப்போம், அவங்க டாலர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. நாமளும் தனியாக ஒரு நாணயத்தை அறிவிப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு வர்த்தகமும் உள்நாட்டு கரன்சி வழியாகவே. இந்தியா ரஷ்யாட்ட ஒரு பொருளை விற்குதுன்னா இந்திய ரூபாயில் விற்கும், டாலரில் விற்காது. சரி, ஏன் சார் டாலரில் இருந்துக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே கிடையாது. டாலர் வேணும்னா அமெரிக்காக்கிட்ட போய் டாலர் வேணும்னு கேட்கணும். அவன் டாலர் தரமாட்டான். நம்ம பொருளை கொடுத்து விற்று டாலர் வாங்கலாமேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னா, ஓன் நாட்டில் உன்னோட பொருள் 20 ஆப்பிள் $2 அப்படின்னா, 20 ஆப்பிள் உன் நாட்டில் $150 அப்படின்னா, என் நாட்டில் $1 அப்படின்னா கிடையாது, என் நாட்டில் $3 நீ தரணும் அப்படின்னு உலகமே அவனை சார்ந்து இருக்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு வேல்யூ வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். ஓகேவா, பொருளாதார அறிவியலில் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான இஷ்டத்துக்கு அவன் உலகத்தையே அவன் டாலரால் ரூல் பண்ணுறதுனால அவனை எதிர்க்கிறதுக்காக சில நாடுகள் ஒன்று சேர்ந்தது தான் இந்த பிரிக்ஸ் நாடுகள். ஓகே, டாலர் ஆதிக்கத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு ட்ரம்ப் 10% வரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு புதிய பொருளாதார அடி விழுந்துள்ளது. பிரிக்ஸில் இணைந்துள்ள சின்ன சின்ன நாடுகள் ட்ரம்பினுடைய நேரடி மிரட்டலில் எப்படி அது பாதிக்கப்படும், எப்படி பிரிக்ஸ் நாடுகள் அந்த சின்ன நாடுகளை காப்பாற்றும், எப்படி லோக்கல் கரன்சியை மேம்படுத்தும் அப்படிங்கிறத வரப்போகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பிரிக்ஸ் கரன்சினா என்ன, அது எப்படி கோல்டுலேருந்து டாலருக்கு மாறுனுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.